அவர் வந்த உடனே முதல் நாள்லேயே வந்து அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு அந்த சிஸ்டம் அதை வந்து அதை ஆரம்பிக்கிறதுக்கான கையெழுத்தெல்லாம் அவர் போட்டார். அதெல்லாம் வந்திருக்குது. அப்படி வந்த பிறகும் ஒரு நம்பிக்கை இருக்குன்றது இருக்குமா? அம்மா அது வந்து புதுசாக வரலையே. ஏற்கனவே பிங்க் பெட்ரோல்னு போயிட்டு இருந்த காரெல்லாம் வந்து ஸ்டிக்கரை மாற்றி ஒட்டி சிங்கப்பெண் அதிரடிப்படின்னு ஒட்டி அதே காரை தானே திரும்ப போயிட்டுருக்கு. நீங்கள் புதுசாக ஆளை எடுத்து படைபலத்தெல்லாம் கூட்டி அப்படி நீங்கள் செய்யலை. பின்பற்றக்கூட ப்ரொசீஜரும் ஏற்கனவே இருக்கிற ப்ரொசீஜர் தான். ஏற்கனவே என்ன பெட்ரோல் போயிட்டு இருந்தாங்களோ அதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ தாவேகா எம்எல்ஏக்கள் தேர்தலில் போட்டியிடும் பொழுது ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஸ்டாண்டர்டாக அடித்த ஒரு வாசகங்கள் எது என்னென்னா, அந்த தொகுதியில் பெண்கள் மீதான வன்முறையை குறைப்பதற்காக நாங்கள் வந்து ஒரு குழுவை நியமித்து கண்காணிப்போம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் இல்லாமலே அவங்க கட்சியிலேருந்தே செய்வாங்களாம். இப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எதுவும் நடக்கலையே. இந்த கொலையும் இந்த தற்கொலைகளும் இப்போ ஒரு இடத்துல 2 பெண்களை உயிரோடு எரித்து கொண்டிருக்கிறாங்க. கள்ளசாராயம் விற்கிறதுன்னு ஒரு புகார் கொடுத்த ஒரு பெண்ணை வீடு தேடி வந்து அடிக்கிறாங்க இல்லையா? அதுவும் அந்த வீடியோ வந்திருக்கு. அப்போ பெண்கள் மீதான வன்முறை, பாலியல் வன்முறை என்பது இன்னும் அதிகரிச்சுட்டு போகுது. அப்போ முன்னாடி வந்து இப்போ திமுக ஆட்சி காலத்தில் சென்னையில் கமிஷனர் அருண் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாருன்னா, அவரை வந்து ஒரு பொறுப்பில் நியமித்து நீங்கள் சென்னை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அதை நம்ம நேரடியாகவே பார்க்குறோம். எல்லா இடங்களையும் போலீஸ் பந்தோபஸ்து, நைட்டு செக் போஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு கண்காணிப்பில் நகரம் இருக்குது. இப்போ புது கவர்மெண்ட் வந்த பிறகு அது இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லா இடங்கள்லையும் ரவுடிகள் வெளியே வராங்க, தங்களுடைய பழைய கணக்குகளை தீர்த்து கொள்ள முயற்சி பண்ணுறாங்க. டாஸ்மாகில் அது ஒரு தனியாக பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அப்போ இந்த சட்டம் ஒழுங்கை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கிற விஜய் வந்து என்ன செய்கிறாரு?